ஹலோ விவாஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே நடக்கக்கூடிய போர் பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் உச்சத்தை அடையக்கூடிய சூழ்நிலையில் இனி இந்தியர்கள் யாரும் வராதிங்க, ஈரானில் திடீரென மோசமாக இருக்கக்கூடிய நிலைமையின் காரணமாக இந்திய தூதரகம் ஒரு அதிரடி வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றின தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை பற்றியும் நாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈரான் அமெரிக்கா இடையே போர் பதட்டம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் மத்திய அரசு இந்திய மக்களுக்கு இன்று முக்கிய அறிவுரையை வழங்கியிருக்காங்க. இந்தியர்கள் யாரும் ஈரானுக்கு செல்ல வேண்டாம், ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் அப்படின்னு அவசர வார்னிங் விடுத்திருக்கக்கூடிய நிலையில் அதன் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில தற்போது நாளுக்கு நாள் மோதல் தொடர்ந்து அதிகரித்து வந்துட்டு இருக்குங்க. கடந்த சில நாட்களாக தினமும் அதிகாலையில் ஈரானை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதலையும் நடத்தி வந்திருக்காங்க. இதற்கு பதிலடியாக ஈரானும் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் இன்னும் தீவிரமாகலாம் அப்படின்னு அஞ்சப்படுது. குறிப்பா அமெரிக்காவுடன் மீண்டும் இஸ்ரேல் கைகோர்க்கலாம் என்று வெளிநாட்டு ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. இதனால மத்திய கிழக்கு பிராந்தியம் மீண்டும் பதற்றமாகி இருக்கின்றன. இந்நிலையில தான் ஈரான்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் நம் நாட்டின் மக்களுக்கு வார்னிங்குடன் கூடிய முக்கிய அறிவுரைகளையும் வழங்கியிருக்காங்க. இது தொடர்பாக ஈரான்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் இன்று தனது எக்ஸ் பக்கத்தில் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதில் சமீப நாட்களாக ஈரான் முழுவதும் வன்முறை மற்றும் நிலையற்ற தன்மை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதனால் ஈரான் வர திட்டமிட்டிருக்கக்கூடிய இந்தியர்கள் அந்த பயணத்தை தள்ளி வைக்க வேண்டும், பாதுகாப்பு நிலை சுமூகமாகும் வரை ஈரானுக்கு பயணிப்பதை தவிர்க்க வேண்டும். அதேபோல் ஈரானில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்கள் தற்காலிகமாக அங்கிருந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக தற்காலிக வெளியேற வேண்டும். ஈரானிலேயே தொடர்ந்து இருக்க தீர்மானித்திருப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உள்ளூர் செய்திகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். உள்ளூர் அதிகாரிகளின் அறிவுரைகளை முறையாக பின்பற்ற வேண்டும். குறிப்பாக நாட்டின் தெற்கு கடற்கரை பகுதிகளில் இராணுவ நடவடிக்கைகள் தீவிரமாக இருக்கிறதுனால அதனை தவிர்க்க வேண்டும். அதேபோல் ஈரான்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள் அங்க இருக்கக்கூடிய தூதரகத்துல பதிவு செய்யாமல் இருந்தால் உடனடியாக அதனை செய்ய வேண்டும். அதேபோல் அடிக்கடி இந்திய தூதரகத்தின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதளம் மற்றும் இணையதள பக்கங்களை பார்த்து அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு அறிவுரைகளை வாரி விளங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலை பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் பதட்டம் அதிகரிக்க செய்யறதுனால உலக மக்கள் மத்தியிலையும் இது ஒரு பெரும் அச்சத்தையோ ஏற்படுத்தி வருகிறது. மற்றொரு புறமும் ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டும் ஒருவர் காணாமல் போகியும் இருக்கக்கூடிய நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் தற்போது தீவிரமடைய ஆரம்பித்திருக்கிறது. ஈரான்ல தென்மேற்கு நகரான தர்கோனினாவில் கட்டுமான பணியில் இருந்த அணுமின் நிலையம் மற்றும் கேஷ் தீவு ஆகியவற்றின் மீது அமெரிக்கா இரவு நேர தாக்குதல்களை நடத்தியிருந்ததாக ஈரான் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அதேவேளை குவைத்தில் இருக்கக்கூடிய மின்சாரம் மற்றும் நீர் உற்பத்தி நிலையம் மீதும் 2வது முறையாக தாக்குதலையும் நடத்தப்பட்டுள்ளது. இதற்கு இடையில இன்று ஈரானால் ஏவப்பட்ட 3 ஏவுகணைகள் ஜோர்தான் இராணுவம் சுட்டு வீழ்த்தியதுடன் 4வது ஏவுகணை ஆழ்நடமாட்டமற்ற பகுதியில் விழுந்ததாக ஜோர்தான் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோர்தானின் அகபா துறைமுகம் இலக்கு வைக்கப்படலாம் அப்படின்னு அமெரிக்கா எச்சரித்ததை தொடர்ந்தே இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த நிச்சயமற்ற மற்றும் அப்பட்டமான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு ஈரானிடம் வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஜோர்தான் வெளிவிவகார அமைச்சு நாட்டின் பாதுகாப்பு என்பது மீற முடியாத ஒரு சிவப்பு கோடு என எச்சரித்து அம்மானின் இருக்கக்கூடிய ஈரானிய தூதரை நேரில் அழைத்து கண்டனம் வெளியிட்டிருந்தாங்க. கடந்த சில நாட்களாக இரு நாடுகளும் மாறி மாறி முக்கிய உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதுடன் ஆரம்பகட்ட போர் நிறுத்த
உடன்படிக்கை ஏற்பட்டு ஒரு மாதத்திற்குள்ளேயே அது முறிவடைந்துள்ளதமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே தற்போது பார்க்கப்பட்டும் வந்துட்டிருக்கு. அது மட்டுமின்றி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே 4 மாதங்களுக்கு மேல் போர் நீடித்து வந்துட்டு இருக்கு. இடையில 2 நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு போர் நிறுத்த ஒப்பந்தமும் ஏற்பட்டது. ஆனாலும் ஹர்முஸ் நீரிணை வழியாக வரக்கூடிய சில கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இதனால ஈரான் மீது கோபமடைந்த அமெரிக்கா அந்த நாட்டின் மீது மீண்டும் தாக்குதலை துவங்கி இருக்கிறாங்க. எனவே மீண்டும் அங்கே போர் பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்க தாக்கியதில் ஈரானின் 30 பேர் இறந்துவிட்டனர். மேலும் 250க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் செய்தியாளரிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஈரான் மீண்டும் எங்களுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் அடுத்த வாரம் ஈரானில் இருக்கக்கூடிய அணு உலைகள் மற்றும் பாலங்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்துவோம். அந்த நாட்டில் ஒருவரும் இருக்க மாட்டார்கள் என்று எச்சரித்தார். மேலும் நாளை இரவு ஈரானை கடுமையாக தாக்கப் போகிறோம் எனவும் அவர் கூறியிருந்ததும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டும் வந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் நாட்டின் மீதான போர் மீண்டும் அதிகாரப்பூர்வமாக துவங்கி இருக்கு அப்படின்னு அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார். அமெரிக்கா ஈரான் மத்தியில் அமைதி திரும்பி பேச்சுவார்த்தையில் இருந்த நிலையில் ஹர்முஸ் வெடிதடத்தில் ஓமன் நாட்டின் அருகில் புதியதாக பாதையை உருவாக்கி அமெரிக்கா சரக்கு கப்பல்களை இயக்கியது. இங்குதான் பிரச்சனையே வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஈரான் அமைதி இல்லாம இவ்வழியாக சென்ற சரக்கு கப்பல்களை ஈரான் ஏவுகணை கொண்டு தாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதல் தான் வளைகுடாவில் மொத்தமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய போர் மீண்டும் வெடிக்க துவங்கியிருந்தது. ஜூலை 7ஆம் தேதி துவங்கிய போர் தாக்குதல் இன்று வரையில் தொடர்கிறது. இதற்கிடையில் தான் ட்ரம்ப் நிர்வாகம் ஜூலை 10ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில 7ஆம் தேதி முதல் ஈரான் மீது அதிகாரப்பூர்வமாக போர் துவங்கியுள்ளது என தெரிவித்திருந்தார். எதற்காக இந்த அறிவிப்பு, எதற்காக இந்த அறிக்கை? அமெரிக்க சட்டத்தின்படி ஒரு நாட்டின் மீது எவ்விதமான அரசியல் தலையீடும் இல்லாமல் அதிபர் அதிகாரத்தின் கீழ் 60 நாட்கள் மட்டுமே போர் செய்ய முடியும். அதை தொடர்ந்து போர் செய்ய வேண்டுமெனில் நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெற வேண்டும். ஏற்கனவே 60 நாட்கள் பெரும் தாக்குதலை நடத்திய ட்ரம்ப் தலைமையிலான அரசு சட்ட சிக்கல், ஆயுத இருப்பு, எதிர்தாக்குதல் மூலம் ஏற்பட்ட பாதிப்பு, முதலீட்டு சந்தை, கச்சா எண்ணெய் சந்தை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு போர் நிறுத்தப்பட்டு பேச்சுவார்த்தைக்கு சென்றது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை சாதகமாக எட்டுவதற்குள் மீண்டும் போர் தாக்குதலுக்கான சூழ்நிலை உருவாக்கியிருக்கின்றன. அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு ட்ரம்ப் கடந்த வாரம் 3 எண்ணெய் கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய பின்பும் ட்ரம்ப் ஈரான் மீது கேஸ் ஃபயர் முடிந்தது என அறிவிக்கப்பட்ட பின்பும் இந்த அறிக்கையை சமர்ப்பித்தார். இது குறித்து ட்ரம்ப் CBS நியூஸ் சேனலுக்கு அளித்த பேட்டியில் அமெரிக்க மக்களையும் அமெரிக்காவையும் காப்பாற்ற தொடர்ந்து இராணுவ தாக்குதலை மேற்கொள்வேன் என தெரிவித்திருந்தார். இது என்னுடைய கடமை என்றும் பேசியிருக்காரு ட்ரம்ப். இதன் மூலம் அடுத்த 60 நாட்களுக்கு அமெரிக்கா ஈரான் நாட்டையும் ஈரான் இராணுவத்தின் மீதும் கடுமையான தாக்குதல் கண்களை மூடிக்கொண்டு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வளைகுடா பகுதியில் மீண்டும் பெரும் தாக்குதல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.